வெரி தான் பாடியிருக்கிறோம், சரணம் தான் பாடியிருக்கிறோம். லைட்டு போட சொல்லியிருக்கிறேன். யார் யார் சும்மா உட்காந்துருக்குறாங்க, யார் யாரெல்லாம் நல்லா பாடுறாங்கன்னு பார்க்குறதுக்காக அவங்கள ரெக்வஸ்ட் பண்ணி கொஞ்சம் அந்த ஒயிட் லைட்டை போடுங்க, நான் ஊழியக்காரர்கள்லாம் சந்தோஷமாக பாடுறதை பார்க்கணும். கர்த்தரை தனக்கு நம்பிக்கையாய் கொண்டு, கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமென். எத்தனை பேர் சொல்றீங்க கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன்? வேற ஒன்றுமே நமக்கு தேவையில்லை. ஆமென். கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமென். ஹல்லேலூயா. பார்க்குறதுக்கு 30 இயர்ஸ் தான், ஓகேவா? நீங்கள் ஆண்டவரோடு கூட 30 ஆண்டுகள் அப்படின்னும் பொழுது சந்தோஷமாக இருக்குது. 30லேருந்து 33 வரைக்கும் அதில் ஒரு விஷயம் இருக்குது. அந்த விஷயத்தை சொல்லி நான் உங்களை ப்ளஸ் பண்ணுறேன். ஹல்லேலூயா. இப்போ நான் ஜீசஸ் ரொம்ப லவ் பண்ணுறேன், ஆனால் என்ன மாதிரியே நிறைய பேர் லவ் பண்ணுறாங்க ஜீசஸை. அது எப்போ யோசிப்பேன், எப்படி அது இவருக்கு மட்டும் இவ்வளோ பேர் அப்படின்னு சொல்லிட்டு சம்டைம்ஸ் பொறாமையாக இருக்கும். இப்போ யாருக்கு ஏசு பிடிக்காதுன்னு சொல்லி, ஏசு ரொம்ப பிடிக்கும், யாரோ ஒருத்தர் டக்குன்னு கை தூக்கு பார்ப்போம், பாருங்க யா பேஸ் பாஸ்டர் கை தூக்கு, அங்கே பின்னாடி ஒருத்தர் கை தூக்கு. என்ன சொல்லணும், ஆண்டவர் வந்து நம்ம மறந்தாலுமே நம்ம எத்தனை வருஷம் அவரோட இருக்கிறங்கிறத ஞாபகப்படுத்துகிற தேவராக இருக்கிறார். உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே, நான் உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே. I was also falling in love with you. சொல்லுங்கயா. எல்லாரும் பற்றி நீங்கள் பேசும்போதும் உங்கள் மீது எனக்கு ஒரு தனிப்பட்ட காதல் வந்துடுச்சு ஐயா. Happy birthday to you. Happy long life to you. என்னை அறிமுகப்படுத்தி விரும்புகிறேன். நான் ஒரு பிஸ்னஸ்மேன், ஒரு இன்வெஸ்டர். நான் பாஸ்டர் கிடையாது, ஆனால் பாஸ்டர்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எத்தனை பேர் இங்கே பாஸ்டர் வந்துருக்கீங்க? கைகளை தூங்க. எல்லாரையும் பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் போய், எனக்கு பாஸ்டர் தான் பிடிக்கும். உண்மையாக எனக்கு பாஸ்டர்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். மை ஃபாதர் இஸ் அ பாஸ்டர், மை மதர் வாஸ் அ பாஸ்டர். நான் வந்து 30 வருஷம் வித் ஜீசஸ். இந்த ப்ரோக்ராம் வந்து நான் பண்ணணுங்கிற எண்ணம் எனக்கு கிடையாது. டெய்லி நம்ம பைபிள் படிக்கணும் அப்படின்னு சொல்லி பாஸ்டர்ஸ்லாம் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க, எங்கள் அம்மா முதற்கொண்டு. ஆனால் டெய்லி பைபிள் படிப்போம். படிக்கும்போது ஆண்டவர் வந்து இதே பைபிளில் நம்ம இயேசு சொல்லுவார், நான் பிதாகிட்ட கேட்காம எதுவுமே நான் செய்ய மாட்டேன். அதே போல் நானும் தினந்தோறும் கடவுள்கிட்ட கேட்டு செய்வோம். ஏன்னா நிறைய டிசிஷன்ஸ் வந்து பிஸ்னஸ்லேயும் நம்ம இன்வெஸ்டிங்லேயும் எடுக்கும்போது தப்பாகிடுச்சுன்னா பல லட்சங்கள் லாஸ் ஆகிடும், பிரச்சனைகள் வரும். அப்படிங்கிறத ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது. இந்த 30 வருஷத்தில் 10 வருஷத்தில் நடந்தது சொல்கிறேன். ஆகையால் நான் இயேசுகிட்ட கேட்டு ப்ரேயர் பண்ணும்போது நம்ம பேசுவோம், சில நேரம் ஆண்டவரே ஒரு வெளிப்பாடு தருவார் இல்லையா? அதுமாதிரி தரும்பொழுது நான் ப்ரேயர் திடீர்னு எனக்கு ஒரு யோசனை வந்தது. நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கேன் வீட்டில், வாக்கிங் வீட்டிலே நடக்கிறது, ஒரே இடத்துல நின்றுட்டு நடக்கிறது. பண்ணும்போது கேட்குறேன், எனக்கு ஐடியா வருது, ஐயோ பர்த்டே அன்னைக்கு ஒரு ப்ரோக்ராம் 30 வருஷம் ஆயிடுச்சு அவனுக்கு, கடவுளோட 1994 கரெக்டாக இருக்குல்ல? கணக்கு கரெக்டாக இருக்கா பாஸ்டர்? 1994. ஸோ அப்போ அந்த என்ன திடீர்னு வருது, 30 வருஷம் ஆயிடுச்சு, 1.25 வயசு ஆயிடுச்சுன்னு. அது திடீர்னு ஒரு ஞாபகம், ஒரு 30 வருஷம் இன்னும் ரவுண்டாக இருக்கே நம்பரு அப்படின்னு. அதாவது நம்ம யோசிச்சுட்டே இல்லை, 28 வருஷத்தில் 29 வருஷத்தில் 30 அப்படி யோசிச்சு ஐயோ 30 வருஷம் வரப்போதே நான் யோசிக்காத திடீர்னு அந்த நாள் நடக்கும்பொழுது ஒரு 10 நாளுக்கு முன்னாடி அந்த யோசனை வந்தது. 30 வருஷம்னோடனே சரி, அது நம்ம 30 வருஷமாக ஆண்டவரோடு இருக்கிற நாளை கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு யோசனை வந்து உடனே நான் நினச்சேன், என்னடா நமக்கு நாமே போஸ்ட் அடித்து நம்மளே சொல்லிக்கிட்டு இருக்கணுமா 30 வருஷம்? யாராவது சொன்னாங்கன்னா நல்லாயிருக்குமே. இவங்க ஒரு ஒய்ஃப் சொல்கிறாங்க, ஒரு பாஸ்டர் தம்பி ஆல்ரெடி எங்கள் அப்பா ஞாபகப்படுத்தா, டே உனக்கு ஞாபகம் சொன்னாங்க 30 வருஷம் ஆச்சுரா, ஞாபகம் இருக்கா? அப்படி தான் நமக்கு சொல்லி பழக்கம், நமக்கே ஒரு ஐடியா வருது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு சந்தேகம். சரினா உடனே என்ன நமக்கு யார் இருக்கு, நம்ம கேட்குறதுக்கு ஆண்டவர் இருக்கார். உடனே பிஸ்னஸ் மேனுக்கு ஆண்டவர் ஒர்க் பண்ணுவார், தெரியும்ல உங்களுக்கு, நீங்கள் நினச்சிட போகிறீங்க. பாஸ்டர்ஸ் மட்டும் தான் பேசுவார் நினச்சாராதீங்க. உடனே நான் ஆண்டவர் கேட்டோன்னே அவர் சொன்னார், நான் தான்ப்பா இந்த ஐடியாவே ஒரு தேவதூதனை அனுப்பி உனக்கு கொடுத்தேன் அப்படின்னாரு பைபிளில். ஆஹா, ஐயோ என்னங்க எப்படி சொல்கிறீங்க? ஆமாம், இந்த ஐடியா கொடுத்ததே நான் தான். நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு பாடலை பாடுறேன், அதுக்கு முன்னாடி
என்ன சொல்கிறோம், ஆண்டவர் வந்து நம்ம மறந்தாலுமே நம்ம எத்தனை வருஷம் அவரோட இருக்கிறங்கிறத ஞாபகப்படுத்துகிற தேவராக இருக்கிறார். ஒவ்வொருத்தரும் உங்களுக்கும் அவர் வந்து அந்த அந்த ஞாபகம் வந்து நமக்கே மறந்து போச்சு. டேய், நீ 30 வருஷம் ஓடிக்கிறப்பா, என்ன நான் நினச்சி நீ ஞானஸ்தானம் எடுத்து உன்னை பழைய விட்டுட்டு புதுசாக வந்து என்னை நோக்கி திரும்பி பார்த்து 30 வருஷம் ஆச்சு அப்படின்னும் போது எனக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு கடவுள் இந்த அளவுக்கு நம்ம ஞாபகம் வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லி, அதனால நான் அதை கொண்டாடணும்னு ஆசைப்பட்றேன். நீ நான் கொண்டாடுறது என்ன ஜீசஸ், செலவுலாம் ஆகுவேன், நான் தான் பண்ண போகிறேன்றேன் அப்படின்னாரு. அப்படி உருவானது தான் இந்த மீட்டிங் இன்றைக்கி. இது இயேசுவால் நியமிக்கப்பட்டது. இது வந்து அவர் ஒரு ஊழியக்காரன் மேல், அவருடைய பிள்ளையின் மேல் வைத்திருக்கிற அன்பை வெளிப்படுத்துகிற ஒரு மீட்டிங், ஒரு கூட்டம். கை தட்டலாம், நீங்கள் ஏசி தான் தட்ட போகிறீங்க, எனக்கு இல்லை. இதை நான் வந்து ஆஹா பெருமை இவருப்பா, இவர் வெளிப்பாடு வந்து அந்த மாதிரி சொல்லலை. அந்த அளவுக்கு உண்மையாகவே நம்ம அவரோட நடக்கிற போது அந்த அவருடைய வழி நடத்துதல் எந்த அளவுக்கு இருக்குது, நமக்கு எந்த அளவுக்கு அவர் வந்து நம்ம மேல் அனுபவித்திருக்கார் என்பதை நான் உணர முடிகிறது. அதுபோல் இன்னொரு விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன். 30 வருஷத்துக்கு முன்பாக நான் வந்து இந்த நாளில் இல்லை, இந்த மாதத்தில் நான் வந்து ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தேன். சாம் ஜபுதுரை அவருடைய அண்டர்டூல் அப்போ மினிஸ்ட்ரிஸில் எங்கள் அம்மா என்னை கூட்டிகிட்டு போய் நான் கேட்டு ஞானஸ்தானம் கொடுத்தாங்க. நான் ரஷ்யாவில் வந்து டாக்டர் படிக்க 1993 போனேன். அங்கே போயிட்டு ஒரு வருஷம் வந்ததுக்கப்புறம் என்னுடைய தகப்பனார், எங்கள் அம்மா வந்து 2022 வருஷம் காலமானாங்க. மை டேடி இஸ் ஹியர், மை ஃபாதர். அவர் வந்து அவருடைய சாட்சி சொல்லும் போதும் கட்டாயம் வந்து அதை பற்றி கொஞ்சம் சொல்லுவார் நினைக்கிறேன். ஐ டேக் திஸ் சான்ஸ் டு தேங்க் எவ்ரி பாஸ்டர்ஸ் ஹூ வேர் இன் மை லைஃப் ஃபார் ஆல் திஸ் 30 years. இந்த 30 வருட காலம் என் வாழ்க்கையில் நிறைய பாஸ்டர்ஸ். ஃபஸ்ட்டு பாஸ்டர் எங்கள் அம்மா அப்பா. என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன் அப்படின்னு சொன்னால் சாம் ஜபர் அங்கிள். அப்புறம் என்னுடைய ஆவிக்குரிய தாயின்னு சொன்னால் எங்கள் அம்மா. அப்பாவை சொல்லின்னு கோச்சிக்காதீங்க, உண்மையாக தானே சொல்லணும். ஏன்னா அவருடைய புத்தகங்கள் நிறைய படித்து நான் வந்து அதனால் சாம் ஜபர் அங்கிள் தான், அவர் தான் எனக்கு ஞானஸ்தானம் கொடுத்தாரு. அவருடைய போதனைகள் நான் முழுக்க வளர்ந்தேன். அப்புறம் வந்து எங்கள் அம்மாவுடைய ஜெபம் ரொம்ப விடாவிடாமல் ஜெபிப்பாங்க. இதே மாதிரி கூட்டங்கள் நிறைய நடத்துவாங்க. அவங்க என்னுடைய காலத்தில் நான் சின்ன வயசில் இருக்கும்போதெல்லாம் அவங்க நிறைய மீட்டிங் நடத்துவாங்க. பாஸ்டர்ஸ்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கு மீன் குழம்பு, சாப்பாடு, ஃப்ரெஷ் ஃபிஷ் ஃப்ரை, அவங்க என்ன இதெல்லாம் தான் வரும். ஆனால் எங்களுக்கே போட மாட்டாங்க. பாஸ்டர்ஸ் வந்து அவ்வளோ கவனிப்பாங்க. அதனாலவே என்னமோ தெரியல, எனக்கு பாஸ்டர்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். அதனால் நீங்களாம் என்னுடைய லவ்வர்ஸ் மாதிரி. லவ்வர்ஸ் அவ்வளோதான், இங்கிலீஷில் தான் சொல்ல முடியும். புரிஞ்சிருச்சு உங்களுக்கு, யாபேஸ் பாஸ்டருக்கு புரிஞ்சிருச்சு. எனக்கு இன்னொரு ஓகே, இந்த இடத்துல வந்து இப்போ எங்கள் ஒய்ஃப் கூட எனக்கு வரும்போது சொன்னாங்க, யாருமே நமக்கு தெரியாது. நான் சொன்னேன்ப்பா, ஏசப்பாவை தெரியும் நமக்கு, அவங்க எல்லாருக்கும் ஏசப்பாவை தெரியும், இயேசுக்காக ஓடிட்டு இருக்காங்க. இவங்களெல்லாம் விட நமக்கு யாருமே கிடையாது. வென் ஐ கேம் டு ஜீசஸ் 30 வருஷம் நான் இயேசுவோடுன்னு சொல்லும் போது, நான் இயேசுவோடு மட்டும் இல்லை, அந்த இயேசுவோடு இருக்கிற அந்த குடும்பத்தோடு நான் வந்திருக்கிறேன் 30 வருஷமாக. அதுதான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அது பரலோக தேவதூதர்களாக இருந்துட்டு போதும், உங்களை மாதிரி ஒரு நல்ல பரிசுத்தமுள்ள ஆண்டவருக்காக உங்களை முதல் காலை எடுத்து வச்சு தொழில் ஆரம்பிக்கிறதோட பெரிய தொழிலே இருக்க முடியாதுன்னு சொல்லும் போது, அப்படி ஒரு மினிஸ்ட்ரிங்கிற பாதையில் நீங்கள் வந்து இயேசுவை நீங்கள் நேசிக்கிறீங்க. அதாவது எனக்கு சில டைம் பொறாமையாக இருக்கும். இப்போ எனக்கு ஒரு லவ்வர், என் மனைவியை நான் லவ் பண்ணேன், அவங்களை கல்யாணம் பண்ணிட்டேன். இப்போ நான் ஜீசஸ் ரொம்ப லவ் பண்ணுறேன். ஆனால் என்ன மாதிரியே நிறைய பேர் லவ் பண்ணுறாங்க ஜீசஸை. அது எப்போ யோசிப்பேன், எப்படி அது இவருக்கு மட்டும் இவ்வளோ பேர் அப்படின்னு சொல்லிட்டு சம்டைம்ஸ் பொறாமையாக இருக்கும். இப்போ யாருக்கு ஏசு பிடிக்காதுன்னு சொல்லி, ஏசு ரொம்ப பிடிக்கும், யாரோ ஒருத்தர் டக்குன்னு கை தூக்கு பார்ப்போம். பாருங்க அவர் யாபேஸ் பாஸ்டர் கை தூக்கு, அங்கே பின்னாடி ஒருத்தர் கை தூக்கு. பேர் உங்கள் என்ன பேர் பாஸ்டர்? எஹெமியா. ஓகே, ஸோ இப்போ பாஸ்டர் அங்கே பாருங்க பின்னாடி உங்க. இப்போ எனக்கு அவர் காம்படிட்டர், அவர் என்னுடைய லவர், அவரும் லவ் பண்ணுறாரு. கரெக்டுங்களா? சசரான் பாஸ்டர் அப்படி தான், அவன் அப்படியே இயேசு உருகி படமாக நினைப்பான். ஆய் என்னடா எங்கால பற்றி அதனால இப்படி பாடலாம் அப்படின்ற மாதிரியே இருக்கும். தப்பாக இருந்துச்சு. இந்த ஜீசஸ் ஃபோட்டோ ஏன் போட்டோன்னு சில பேர் நினைப்பாங்க, ஐயோ சுருப வச்சுட்டாங்க. அவர் என்னுடைய டிசைனர் வந்து முஸ்லீம். அவர் தம்பி, நான் சொன்னேன் எப்போ ஒரு சின்ன எக்ஸ்பிளேஷன் தான் கொடுப்பேன். பிஸ்னஸ்லாம் விட முடியாது, ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுப்பா. நான் ஏசோடு 30 வருஷம் இருந்தப்பா, எப்படியாவது அது இறக்குப்பா அந்த டிசைனில் அப்படின்னு தான் சொன்னேன். உடனே அவர் இந்த ஃபோட்டோ இறக்கிட்டார். ஃபோட்டோ இறக்கிட்டார். யோ ஃபோட்டோ போடக்கூடாது. சரி பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, விட்டுருங்க அப்படின்ட்டாங்க ஒய்ஃபு. சரி ஏதாவது இப்போ மன்னிச்சுக்காது அடிச்சுங்க. ஆனால் அது இன்னும் நான் ஜேசஸாக அதுமாதிரி இருக்க மாட்டார், நானும் அதுமாரி இல்லை. என் ஒய்ஃப் சொன்னாங்க. ஸோ இப்போது யார் கேட்டாலும் அவன் சமாளிச்சிடலாம். 2-4 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த ஃபோட்டோ அது. அப்போவுமே முடி கம்மியாக தான் இருந்தது. இந்த பையலுக்கு இந்த ஃபோட்டோ ஷாப்பில் போட்டு டிசைன் பண்ணி நிறையா கொடுத்துட்டாருங்க முடியா. ஓகே பார், குழந்தைய கை தட்டிச்சு.
சரி, நான் வந்து அந்த மூட்லேயே இருக்கும்போது எனக்கு உங்களுக்கு ஒரு அன்பளிப்பு, எனக்காக வந்து யாபேஸ் பாஸ்டர் எல்லாரும் சேர்ந்து எனக்கு ஒரு பாட்டை நீங்கள் பாடி தீர்க்க தரிசனம் கொடுத்தது போல் உங்களுக்காக நான் வந்து நிறைய பழைய பாடல்கள்லாம் அந்த ஸ்கூலில் பாடுவேன். எங்கள் அப்பாவுடைய ஆசையும் அது பாட சொன்னார். அதனால் எங்கள் அம்மா இருக்கும்போது அவங்க பிறந்தநாள் இருந்தால் இந்த பாடல் பாடுவேன். எஜமானனே ஒரு பாட்டு, ரொம்ப 30 வருஷத்துக்கு முன்னாடியான பாட்டு. எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரில, தெரியவங்க இருக்காங்களா? எஜமானனே பெர்க்மான்ஸ் பாட்டு. அது வந்து நீங்கள் எனக்காக இப்போ இந்த பாட்டு பாடும்போது ஒரு கச்சேரி மாதிரி இல்லாமல் கண்களை மூடி நான் வந்து எல்லா பாஸ்டர்ஸ்க்கும் இந்த பாட்டை நான் அர்ப்பணிக்கிறேன். இங்கே வந்து எத்தனை பாஸ்டர்ஸ் வந்திருக்கீங்கன்னு தெரியாது. ஒவ்வொரு போதகர்களுக்கும் இன்னொன்று வந்து நான் ஒரு தூதனை அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த மீட்டிங் நடத்துறதுக்குன்று நான் சொன்னதே அப்படின்னு நான் தூதனை சொல்லி தாண்டா சொன்னேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த தூதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம பாஸ்டர் ஆரோக்கியராஜ். அதனால் பாஸ்டர் ஆரோக்கியராஜுக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்கள் இப்படி ஒரு பாஸ்டர்ஸ் எல்லாம் ஒன்றா கூட்டிகிட்டு வர முடியும், அந்த கெப்பாசிட்டி இருக்குது உங்களுக்கு அப்படி எங்கள் அப்பாட்ட சொன்னேன். இப்போ பாஸ்டர்ஸ் 30 பேர் வராங்க அப்படின்னா 30 பேரா எப்படி சென்னையெல்லாம் அது மாதிரி வரமாட்டாங்களே, எப்படி 30 பேர் ஒன்றா வருவாங்களே, பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி வந்திருக்காரு அவர். நான் சொன்னேன் பாண்டிச்சேரி வேறு மாதிரி, அது வந்து நாங்கள் வந்து எல்லாம் ஒரு இடம் தான், பட் ஆனால் ஓகே அண்டர்ஸ்டாண்ட் டாடி, ஓகே. ஸோ அவர் வருத்தத்தில் இருக்கார், சென்னையில் அது மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லி. ஓகே, எஜமானனே அந்த பாட்டு இது உங்களுக்காக நான் அர்ப்பணிக்கிறேன். இது பாடும்போது நீங்கள் உங்கள் மனசில் இந்த பாட்டை நீங்கள் அப்படியே பாடலாம். எஜமானனே என் இயேசு ராஜனே. தயவுசெய்து கண்களை மூடிக்கோங்க, ஒரு தியான நிலையில் கேளுங்க. எஜமானனே என் இயேசு ராஜனே, எஜமானனே என் இயேசு ராஜனே, எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உன் சித்தம் செய்வதுதானே, என் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உன் சித்தம் செய்வதுதானே, எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே. உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன் ஐயா, உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன், பலியாகி என்னை மீட்டீரே, உம்மை பலியாக்கி என்னை மீட்டீரே, பரலோகம் திறந்தீரையா, பரலோகம் திறந்தீரையா, எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே.
மனசாட்சி தான் இது. 30 வருஷமாக முன்னாடி எங்கள் அம்மா எனக்கு வாங்கி கொடுத்த 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பைபிள் என் கையில் இருக்குது. இதை நான் வந்து ஒரு வருஷம் தான் படித்தேன். அதுக்கப்புறம் பைபிளில் மாறிடுச்சு. எங்கள் அம்மா பத்திரமா அவங்களுடைய பீரோவில் வச்சுருந்தாங்க. அவங்க இறந்ததுக்கப்புறம் என் கையில் கிடச்சிது. அதனால் அன்று இதில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அன்பாக நம்ம ஆரம்பத்தில் எவ்வளோ அன்பாக நம்ம இயேசுவை நம்ம பின்பற்றோம்ல, அந்த இது எனக்கே தெரியுது. இவ்வளோ அன்பாக நம்ம இருந்திருக்கோமே, இப்போ அந்த அளவுக்கு இல்லையே. ஒரே பிஸ்னஸ்ஸு அந்த இது எப்போ சின்ன பையனை 17 வயசு. அதனால் அது தொடர்ந்து 30 வருஷத்துக்கும் மேலே ஆண்டவர் என்னை அவருடைய அன்பின் பாதையில் வைத்து அவர் மேலே இன்னும் அன்பு அதிகமாகணும் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். பாஸ்டர்ஸ் எல்லாம் வந்து இந்த இடத்துல என்னை வந்து நீங்கள் ஆசீர்வதித்தது நான் செய்த பெரிய கிருபை. நான் இயேசுவை எவ்வளோ நேசிக்கணும் அந்தளவுக்கு இயேசுக்கு வேலை செய்கிறவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் ஐ ஆம் கிஃப்டட். ஐ ஆம் ரியலி என்ன நிறைய சொல்ல முடியல, என்னால் நிறைய சொல்லணும்னு ஆசையாக இருக்குது. பட் ஆனால் ஐ லவ் யூ ஆல் பாஸ்டர்ஸ். ஐ லவ் யூ ஸோ மச். தேங்க்யூ ஜீசஸ்.